Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாட்டின் பிரதான பிரச்சனைகளில் ஒன்றான கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கச்சத்தீவு விவகாரத்தில் மாநில அரசுதான் இலங்கைக்கு தீவை வழங்கியதைப் போல தவறான தகவலை பரப்பி அரசியல் கட்சிகள் பேசி வருவது வழக்கமாகிவிட்டதென்றும் மத்திய அரசும் அதில் அரசியல் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழக மீனவர்களும் இந்திய மீனவர்கள்தான் என்பதை மத்திய அரசு மறந்து விடுவதாகவும் முதல்வர் சாடினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள் தான் என்பதை ஒன்றிய அரசு அடிக்கடி மறந்து விடுகிற காரணத்தால் நான் மீண்டும் மீண்டும் அவர்களை தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் என்று அழுத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சா ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்னு 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் இந்த தாக்குதல் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. மேலும் கச்சத்தீவை இலங்கைக்கு அளிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அதனை எதிர்த்ததாகவும் அதையும் மீறி கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். தாம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பிரதமர் மோடியை சந்திக்கும் போதெல்லாம் கச்சத்தீவு விவகாரம் குறித்து வலியுறுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். அப்பவே 21/8/1974 அன்று இந்தியாவுக்கு சொந்தமானதும் தமிழ்நாட்டுக்கு நெருங்கிய உரிமைகள் கொண்டதுமான கச்சத்தீவு பிரச்சனையில் மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு பற்றி இந்த பேரவை தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. மத்திய அரசு இதை பரிசீலனை செஞ்சு கச்சத்தீவின் மீது இந்தியாவுக்கு அரசுரிமை இருக்கும் வகையில் இலங்கை அரசுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தை திருத்தி அமைக்க முயற்சி எடுத்து தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிறது அரசினுடைய தனி தீர்மானத்தை முன்மொழிந்து நிறைவேற்றினவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள்தான். தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் கச்சத்தீவு விவகாரத்தில் என்ன செய்தது, தமிழக எம்பிக்கள் 39 பேர் நாடாளுமன்றத்தில் என்ன வலியுறுத்தி உள்ளனர், அதனை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் வாஜ்பாய் அரசாங்கத்தில் அங்கம் வகித்த போதும் திமுக ஏன் அழுத்தம் தரவில்லை என வினவினார். அப்போது இபிஎஸ்க்கு பதிலளித்த முதல்வர் மீனவர்கள் கைது விவகாரம் தொடர்பாக தாம் 54 முறை கடிதம் எழுதியிருப்பதாகவும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டேதான் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் அதிமுகவும் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீர்களே, அப்போது என்ன செய்தீர்கள், இப்போது கூட டெல்லி சென்று வந்தீங்க, வலியுறுத்தப்பட்டதா என பதில் கேள்வி எழுப்பினார். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள், 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க, இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற முதலாம் இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த கடிதம் நான் கேட்கிறேன், சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. முதல்வரின் கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க நேரம் கோரிய போது அனுமதி மறுக்கப்பட்டதால் மீனவர்களின் நலனுக்காக தீர்மானத்தை ஆதரிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் அறிவித்தார். தீர்மானத்தின் மீது பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், மீனவர்கள் நலனை மத்திய அரசு பிரித்து பார்க்கவில்லை என்றும் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட நாள் முதல் அது தவறென்று பாஜக கூறி வருவதாகவும் தெரிவித்தார். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் அனைத்து கட்சி உறுப்பினர்களின் ஆதரவோடு நிறைவேறியது. பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது சரிதான் என உறுதியாக கூறினார். மேலும் வானம் பார்த்த பூமியை கொடுத்துவிட்டு பல லட்சம் ஏக்கரை பெற்றுக் கொடுத்தவர் இந்திரா காந்தி என்றும் பெருமிதம் தெரிவித்தார். அது வெளியுறவு துறைக்கும் மாண்பு முதலமைச்சர் அப்ப இருந்த முதலமைச்சருக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் பத்திரிகையாளர்கள்லாம் நீங்க ஆய்வு பண்ணுங்க, தயவு கூர்ந்து நீங்க மெத்த படித்தவர்கள் எல்லாரும் இங்க நிக்கிறவங்க எல்லாம் 282 ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பார்த்த பூமியை ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு அண்ணன் இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்றெடுத்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.